வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தோம்னா, மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் காரமாக கிரேவியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு, வரமிளகா, மிளகு ஒரு கடாயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. வறுத்து வந்து தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சு கடாய் வந்து நல்லா காயட்டும். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகட்டும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து நீங்கள் தனியாக வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. பொன்னிறமாக வந்து வணக்கி விட்டுக்குங்க. அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயம் வரணும். அந்தளவுக்கு வந்து வதக்கிக்குங்க வெங்காயத்தை. மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த டைமில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கறி மசாலு, கரம் மசால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மிளகோட வாசனை இறங்க வரைக்கும் நல்லா இது பண்ணி வணக்கி விட்டுக்குங்க. அப்படியே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ப போட்டுக்குங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு தக்காளி மட்டும். ரொம்ப போட்டோம்னா புளிப்பு எடுக்கும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எப்படி கொதிக்கணும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சோட யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது லைட்டாக ஒரு பரட்டு விட்ருங்க. எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் ஆகட்டும். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கர் வந்து வேக வச்சு தண்ணியில் ஊற போட்டு நல்லா வடித்து எடுத்துருக்குறோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சோம்ல அதை வந்து உள்ளே ஆட் பண்ணி விட்றலாம்.
பாருங்கள் அப்படியே ஃப்ளேவர் எப்படி எடுத்து கொடுக்குன்னு பாருங்க, கொஞ்சம் காரமாக ஸ்பைஸியாக. நல்லா பாருங்கள், ஸ்பைஸியாக நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மல்லித்தழை ஆட் பண்ணிக்கங்க. மல்லித்தழை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு பரட்டு விட்டு, அவ்வளோதான், போதும். நல்லா காரமாக ஸ்பைஸியாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே டேஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்துடலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி டேஸ்ட் பார்க்குறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.